நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்கில்லையே. கலை, இதை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கண்குள்ள காட்சியா இருக்கு தெரியுமா? யாருக்குமே இப்படி ஒரு வாய்ப்பு அமையாதுடி. நாத்தனாரு ஒரே நேரத்துல ஃபர்ஸ்ட் நைட்டு. ஐயோ ஐயோ, என்னத்த சொல்ல, இதுக்கெல்லாம் ஒரு வர வேணும்டி. ஏய், அடிச்சிருவேன். என்ன பேசிட்டு இருக்க? ஆளு மூஞ்சியும் பாரு. ஏய், இதெல்லாம் எதுக்குடி பண்ணீங்க? நான் வேணான்னு சொன்னேன்ல, ஏன் இப்படி பண்றீங்க? ஏய், ஓவரா பண்ணாத சரியா? அதான் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்கே. இதெல்லாம் சம்பிரதாயம். எதாவது பண்ணணுமோ அதாவது சரியா நடக்கணும், புரியுதா? அதுக்காக தான். ஆனாலும் என் அண்ணியை ரொம்ப தப்பு ஓட்டுறீங்க. எல்லா கல்யாண பொண்ணுக்கும் இது நடக்கிறது தானே. அப்ப எங்க அண்ணியை ரொம்ப ஓட்டுறீங்க. ஃப்ரெண்டா இருந்தா ரொம்ப ஓட்டுவீங்க. சரியா சொன்னமா, சரியா சொன்ன. சரி, நீங்களே நீ ரெடி பண்றதுல இருந்து நான் இங்கனக்குள்ளே தான் இருக்கேன். பிரீத்தி நம்ம கூட ஒருத்தி இருந்தாலே, அவ எங்க போனா? எங்க இருக்கா ஃபர்ஸ்ட்? ஆமா அண்ணி, நானும் வந்ததுல இருந்து அந்த அக்காவை தான் கேட்டுட்டு இருக்கேன். எங்க போனாங்கன்னே தெரியல. அப்புறம் கார்த்தி, ஒரே சந்தோஷம்தான். ஏண்டா நீங்க வேற இருக்கிறது இல்ல. இப்ப இதெல்லாம் கேட்டாங்களா? ஏண்டா என் நிலைமை பத்தி தெரியும்ல, தெரிஞ்சிருந்தும் இப்படியா? ஏன் அப்படி திட்டுறீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல, இது ஒரு சம்பிரதாயம். கல்யாணம் முடிஞ்ச உடனே என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் சரியா நடக்கணும். அதுக்குதான் அவங்க அப்படி உங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுவும் நினைக்காதீங்க. ஐயோ மச்சான், அதுக்காகலாம் இல்ல, இவனுக்கு கிண்டல் பண்றானுங்களா, அதுக்கு தான் சொன்னேன், வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி ஓவரா பண்ணாத. உன் மச்சா இருக்காருன்னு பாக்குறேன். இல்லைன்னு வச்சுக்க. சும்மா இருடா, இதெல்லாம் உங்ககிட்ட நான் கேட்டேனா? நான் எப்படி ஒரு நிலைமையில இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன், இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் அவசியமா? இது உன் மச்சான் அனுப்பி வச்சுட்டு சொல்றேன். சரி, எங்க உங்க ஃப்ரெண்டு ராஜேஷவே காணா? நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. நானும் அவளை ரொம்ப நேரமா தேடிட்டு தான் இருக்கேன். எங்க போனானே தெரியல. ஏ கார்த்தி, ராஜேஷை பார்த்த? எனக்கு என்னடா தெரியும், நானும் இப்பதானே வந்து நின்றுகிட்டு இருக்கேன். எங்க போனாம? நீங்க மட்டும் தான் நின்றுட்டு இருக்கீங்க. எங்க அவன்? பெட்டை பார்த்து பூவை போடுங்க. பெட்டை பார்த்து தான் போட்டுட்டு இருக்கேன். நான் கட்டில இருக்கு பாத்தீங்களா பெட்டு, அத சொன்னேன். ஓகேவா? சரி, அந்த ரோஸ் என் கையில கொடு. இந்த பூவை அங்க தூவி விடு. இல்ல, ரோஸ் மட்டும் தான் கொடுக்கணும். புரியல? ரோஸை மட்டும் கொடு, இந்த பூவை அங்க கொட்டி விடு. அதையுமே நீ கொட்ட வேணாம், அந்த இடத்துல வை, நான் கொட்டிக்கிடுவேன். கொட்டா, ரோஸை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போ. இல்ல, அங்க வரைக்கும் நடந்து வரணும்னா ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் பக்கத்துல வந்து வாங்கிட்டு போறியா? என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஓ, அங்க இருந்து ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு நேரம் ஆகும். சரி, நீ எடுத்துட்டே வர வேணாம். அந்த பூ அங்க வச்சுட்டு டோரை சாத்திட்டு வெளியே போறியா? நான் பாத்துக்கிறேன். என்னது, டோரை சாத்திட்டு உள்ள வரவா? சரி இரு, வரேன். ஏய், நான் சொல்றத கரெக்டா காதுல வாங்கணும், ஓகேவா? பூ வாங்கனுக்குள்ள வச்சுட்டு நீ டோரை கூட சாத்த வேணாம். நீ வெளியே போ, நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? போ. இல்ல, நீ மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு தனியா பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுவீல, அதனால நான் கொஞ்சம் உனக்கு கூட மாட ஹெல்ப் பண்றேன். இவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்ல, அதே மாதிரி பண்றேன். ஓகேவா? என்ன அங்கிருந்து பண்ண முடியல, கொஞ்சம் பக்கத்துல உன்னை ஒட்டிக்கிட்டே நின்று பண்ணுனா வேகமா பண்ண முடியும். அதனால என்ன சொல்ற? ஓ, உங்களால தள்ளி நின்று பண்ண முடியாது, பக்கத்துல வந்து தான் பண்ண முடியும். அப்படின்னா வேலை கொஞ்சம் வேகமா ஆகும் இல்லையா? இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? உன் வேலையை பார்த்துக்கிட்டு வெளியே போய் வேலை பார்க்குறியா? போ, இந்த வேலையில எனக்கு பார்த்துக்க தெரியும். போய் கார்த்தி அண்ணனை ரெடி பண்ணுற வேலையை பார், ஓகேவா? என்னையும் காணான்னு நினச்சா ஆளாளுக்கு ஒன்று நினைப்பாங்க. புரியுதா? போ, வெளியே போ. என்ன பிரீத்தி, மாமா எம்பிட்ட ஆசையா வந்திருக்கேன் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு, இப்படி எப்போ பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு விழுகிற. மாமா பாவம் இல்லையா? சரி, இந்த ரூமை நம்ம வச்சுக்கிருவோம். அவங்களுக்கு வேற ரூம் கொடுத்துடலாமா? ஏன்னா 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அதனால நாம தானே உழைச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் இந்த ரூம்ல நாம தங்கலாமே. அவங்கள வேணா வேற ரூம்ல தங்க சொல்லிடலாம். ஓ, அப்படி நாம 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ரூமை டெக்கரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் நாம் அந்த ரூமில் தங்கிக்கலாம். கல்யாண கப்பிள்ஸ் வந்து வேற ரூமில் தங்கிக்கலாம். ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த ரூம்லேயே தங்கிக்கலாம். ஆனால் நான் மட்டும் இந்த ரூமில் தூங்குறேன். நீ வெளியே போய் தெருவில் படுத்துக்கிறியா? ஏய், என்னடி தொட்டு தாலி கட்டியிருக்கேன்,
என்னை போய் தெருவில் படுக்க சொல்ற? ச்சே, இந்த மாதிரி ஒரு அவமானம் எந்த புருஷனுக்கு வந்திருக்காது. சரி விடு, உங்ககிட்ட அவமானப்படாம வேற யாருக்கிட்ட அவமானப்பட போறேன். அதெல்லாம் இருக்கட்டும். நான் எதுக்கு சொல்றேன்னா, நம்ம 2 பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த ரூம் டெக்கரேட் பண்றதுக்கு. அதனால இன்னைக்கு ஒரே ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் நீ நானும் மட்டும் இங்கே தூங்கிக்கலாம். அதுவும் ஒரே பெட்லேயே படுத்துக்கலாம். ஓகேவா? கல்யாண கப்பிள்ஸ் நாளைக்கு வந்து தூங்கிக்கட்டும். நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன சொல்ற? ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம்ல. அது டேய் கேடி, நீ எதுக்கு பிளான் போடுறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. உனக்கு அடிக்கடி நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். என்ன டீலிங் இருக்கு நம்ம 2 பேத்துக்குள்ள? சொல்லு. அதான் முடிய போதே. இன்னொரு 6 மாசம் தானே இருக்கு. இல்ல, ரூமை டெக்கரேட் பண்ணிருக்கோம், அது வேஸ்டா போயிரும்ல, அதுக்காக தான். இப்போ இந்த ரூம் ஒன்று வேஸ்டா போகுதுன்னு சொல்லவே இல்லையே. யார் சொன்னா ரூம் வேஸ்டா போகுதுன்னு? ஏண்டா இவ்வளோ கஷ்டப்பட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அது புதுசா கல்யாணம் தம்பதிகளுக்கா இல்ல ஓல்டா கல்யாணம்னா நம்மளுக்கா? ஏய், நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் தான் ரெடி ஆகுது. அந்த 6 மாசம் எங்கடி நம்ம ஓல்டா இருக்கோம்? இன்னும் நம்ம நியூ கப்பிள்ஸ் தான். ஓகேவா? நமக்கு ஒரு பேபி வர வரைக்கும் நம்ம நியூ கப்பிள்ஸ் தான். அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரிஞ்சுக்கோ. காய் மாதிரியே இலை மாதிரியே சொல்றேன்ல, அப்பயே புரிஞ்சுக்கோ. உனக்கு டீட்டெயிலா வேற என்ன சொல்லணுமா? இங்க பாருங்க மிஸ் உத்தம புருஷா, நீங்க என்ன பிளான் போட்டு நீங்க எப்படி பேசி நீங்க எப்படி என்ன மடக்குனாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற டீலிங் தான். ஓகேவா? பிரீத்தி ஒரு தடவை சொன்னா அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுவா. உன்ன மாதிரி பாதியிலலாம் ஓகேவா? நான் சொல்றது யாருக்கு புரியுதோ இல்லையோ, உனக்கு நல்லாவே புரியும். நீ என்ன குட்டிக்காரன் நடிச்சாலும் சரி, ஓம் பருப்பு என்கிட்ட வேகாது. ஓகேவா? போய் தூங்குற வேலையை பாரு போ. இன்னும் 6 மாசம் தானே. ஓகே, போறேன். நீ சமத்து புருஷா, ரொம்ப சாரி. நான் எதுக்காக சொல்கிறேன்னு யாருக்கு புரியுதோ இல்லையோ, உனக்கு நல்லாவே புரியும். நாம் ஒன்றும் கலைக்கார்த்தியன்னா மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறல. நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வந்த சூழ்நிலையே வேறு. என் வீட்டில் ஏற்றுக்கிட்டாலும் உன் வீட்டில் ஏற்றுக்கணும். அது வரைக்கும் நம்ம இப்படி தாண்டா இருக்கணும். நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன்டா. ஐ எம் ரியலி சாரி, பட் ஐ லவ் யூ ஸோ மச்டா. எனக்கு எல்லாமே புரியுண்டி செல்லம். ஆனால் ஒன்று கலை, இது எல்லாமே நான் உனக்கு செய்யணும். ஆனால் நிலைமை பார்த்தியா 2 பேத்துக்கும் ஒரே நேரத்தில். சரி விடு, இது கூட ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். சரியா சொன்னீங்க அண்ணி. சரி சரி, இப்படி 2 பேரும் மாற்றி மாற்றி வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? நல்ல நேரம் போயிட போது. மாப்பிள்ளைக்கு வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அண்ணி நீங்கள் முதல்ல போங்க. உங்கள் நாத்தனார ஒரு சில புத்திமதியெலாம் சொல்லி நாங்கள் அனுப்பி வைக்கணும். அதனால அந்த புத்திமதியெலாம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குமா, அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அதனால நீங்கள் போறீங்களா இல்லை நாங்கள் தான் கொண்டு வந்து விடணும்? நீ புத்திமதின்னு சொல்கிற டேரக்ஷனே எனக்கு புரியுது. அதை நான் காதில் கேட்கல. நீங்களாச்சும் உங்கள் ஃப்ரெண்டாச்சு. என் புருஷன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் போயிட்டு வரேன். பாய். அப்புறம் நாத்தனாரே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போறீங்க. அண்ணி நீங்களும்மா போங்க, உங்களை அப்புறமா வச்சுக்கிறேன். பாசமலரே, உங்ககிட்ட எதையும் அக்கா. ஐயோ, நீங்க எதை டைரக்டா சொல்ல வேணாம், எனக்கு இன்டைரக்டாவே எல்லாமே புரியும். ஓகே அண்ணி, பாய். அண்ணி வாழ்த்துக்கள். ஒத்த வாங்க போறவாரு. ஷோ, இனி இவனை என்னென்ன பண்ண போறாளுங்களோ. அடி வாங்குவ, போய் தூங்குற வேலையை பார்ப்போம். ஓகே அண்ணி, பாஸ் குட் நைட், பாய். ஏய், ஏன்டி இப்படி பாக்குறீங்க 2 பேரும்? ஸோ ஏற்கனவே ரொம்ப வெக்கமா இருக்குடி. நீங்க வேற இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி ஏன்டி இப்படி பண்றீங்க? உங்களுக்கு தெரியாதா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? படிச்சுக்கிட்டு இருக்கோம். படிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல கல்யாணம் பண்ணதே தப்பு. அதுவும் போகங்கடி. மகா, ஆரம்பிச்சிருவோமா? அப்புறம் கலை, என்ன பால்ல குங்குமப்பூலாம் அதிகமா இருக்கு? ஆமாடி, ஆளு கூட கொஞ்சம் பிரைட்டா இருக்கா. பூவெல்லாம் பாத்தியா? இவ என்னைக்காவது பூ வச்சு நீ பாத்திருக்க? பூ பாரு, ஆளு கொஞ்சம் பிரைட்டா இருக்கா. ஆளு கொஞ்சம் அழகா இருக்கா. பால்ல வேற குங்குமப்பூ. ஒரே ஜாலி தான். குங்குமப்பூனா எதுக்கு அதிகமா சாப்பிடுவாங்கன்னு தெரியுமா? குழந்தை நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு பிறக்கணுமாமா, அதுக்காக தான் சாப்பிடுவாங்களாம். இங்க பால்ல குங்குமப்பூ கலந்தாச்சு. ஓகே, அப்புறம் ஆமா சஞ்சு, எனக்கு இப்பதான் தெரியுது எதுக்கு இவ குங்குமப்பூவை அதிகமா கலந்துருக்கானு. கார்த்தியண்ணா வேற கொஞ்சம் கருப்பா இருக்காங்க. கொஞ்சம் இல்ல, கருப்பா தான் இருக்காங்க. இவன் நல்லா வெள்ளையா இருக்கா. ஒருவேளை குழந்தை கருப்பா பிறந்துருச்சுன்னா அதுக்காக தான் குங்குமப்பூ மிக்ஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன கலை, சரிதானே? சும்மா இருங்கடி. ஐயோ, ஏன்டி இப்படி பண்றீங்க? நானே உள்ள வயிறு கலக்குதுன்னு இருக்கேன், நீங்க வேற. அவன் தாலி கட்டும் போது என்ன தெரியுமா சொன்னான்? எனக்கு ஏதோ பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொன்னான். அதுதான் எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு.
ஏய் எனக்கு இது ஃபர்ஸ்ட் நைட்லாம் வேணாண்டி நான் உங்க கூடயே வந்து தூங்கிக்கிறேன். அதான் கலை, பனிஷ்மெண்ட்னா உனக்கு என்னன்னு தெரியாதா? நான் சொல்லவா? ஏய் நானு கலை அப்படியா? சீ தள்ளுங்கடி கேடிங்களா, சரியான ஆளுதாண்டி ரெண்டு பேரும், ரொம்ப கெட்டு போயிட்டீங்க, தள்ளுடி. ஏய் நீ எதுக்கு இந்த ரூம்ல இருந்து வெளிய வர? உன்னை காணா தேடிட்டு இருக்கேனே. ஆமா எங்க உன் புருஷன்? ஏய் எருமை, ரூமை டெக்கரேட் பண்ணிட்டு இருந்தேன்டி பைத்தியம், அதுக்குள்ள ஒண்ணொண்ணு பேசிடுவாளுங்க. எனக்கு எதுவும் சரியா படலையே. இவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா இல்ல உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? ஏய் என்னடி பேசிட்டு இருக்கீங்க? கலை என்னடி இவளுக்கு பேச்சது சரியில்லையே. ஐயோ அம்மா தாயே, நீ இப்பதான் வர, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து எனக்கு எப்படி தெரியுமா பேசிட்டு இருக்காளுங்க. சோ இவளுங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்டி. நான் இப்ப என்னதான் பண்ண போறேன்? நீ எதுக்கு இந்த ரூம்ல இருந்து வந்த? ஏய் உண்மை சொல்லு, எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா இல்ல உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? ஏய் சீ நிறுத்துங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு லைஃப்ல சாதிக்க வேண்டியதுல நிறைய இருக்குப்பா. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எங்க லைஃப்ல வேணான்னு இருக்கோம். சோ தப்பா நினைச்சுக்காதீங்க, ஓகேவா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போக வேண்டிய மேடத்தை அனுப்பி வைங்க, நல்ல நேரம் போறதுக்குள்ள. நல்லா உருட்டுங்கடி எல்லாரும், உருட்டுங்க உருட்டுங்க, எங்களுக்கு ஒரு காலம் வராமலா போக போகுது. சரி நை நை நம்மளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? நம்மளுக்குள்ள எப்பயுமே பேசுறது தானே, விடுங்க. ஃப்ரீ பேட்ஸ் ரெண்டு பேரும் பேசணும்ல, அதுக்கு நமக்கு டைம் கொடுக்கணும்ல. அதுவும் மாப்பிள்ள வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, மேடம் வேற குங்குமப்பூ போட்டு பால் கொண்டு போறாங்க. அதனால நம்ம நந்தி மேல குறுக்க நிக்க கூடாது, ஓகேவா? வழிய விடுங்க போகட்டும். சரி மச்சி, நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கு மேல நாங்க நின்றுகிட்டு இருந்தா நல்லா இருக்காது. ஓகே வரட்டா? பாய். அடி வாங்குவீங்க, போங்கடா ஃபர்ஸ்ட் வெளியே. ஏய் மச்சான், எனக்குலாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைக்கலடா. ப்ளீஸ் தயவு செஞ்சு வாய்ப்பை வீணாக்கிடாத, ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். அஜேஷ் அடி வாங்க போற, கம்முனு போங்கடா. நீங்க வேற இருக்கிறதுல ஏன்டா எரிச்சல கிளப்புறீங்க? போங்கடா கம்முனு. அடேங்கப்பா ரொம்ப தான். இங்க பாரு கார்த்தி, ராஜேஷ் அவங்க பொண்டாட்டியும் பார்த்து பார்த்து ரூமை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுவும் வேஸ்ட் ஆயிடக்கூடாது, ஓகேவா? நாங்க வரட்டா? பாய். பெஸ்ட் ஆஃப் லாக் இன் தி பெஸ்ட் லைஃப். காமெடி பீஸுங்க. என்ன கருவாயன் திரும்பவே மாட்டேங்கிறான், அந்த அளவுக்கு கோவமா இருக்கான். ஸோ இவனை எப்படி நான் சமாளிக்கிறதுனே தெரியலையே. கடவுளே, ஒரு தடவை என்னை பார்த்தா போதும் கவுந்துருவான். ஆனால் அதுவும் நம்ம இப்போ இருக்கிற கெட்டப்பில் எப்படி இவனை நம்ம வழிக்கு கொண்டு வர்றது? திரும்பவே மாட்டேங்கிறான். என்ன கலை, பண்ணு மேலே பண்ணு வாங்கிட்டு இருக்க? ஓகே, இப்போ பாரு உன் பொண்டாட்டி யாருன்னு காட்டுறேன். கார்த்தி மாமா. என்ன இவன் மாமான்னு கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டேங்கிறான். போ கலை, இன்னைக்கு நீ அவ்வளோதான். போ போய் பேசாம தூங்கு. ஓய் சொல்லுங்க பாலா. என்னவா வந்துட்டு அப்படியே நின்னுகிட்டு இருக்கீங்க? இங்க ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கேன்ல, வந்து பக்கத்துல உட்கார்றது. அது ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கு பாலா. வேணாம், நீங்கள் அப்படியே சொல்லுங்க, நான் இங்கேருந்தே பேசுகிறேன். வெக்கமா இருக்கா? ஹே நீ என் பொண்டாட்டிடி, என்கிட்ட உனக்கு என்ன வெக்கம்? நீ இருவ. பாலா இப்போ எதை கை பிடிச்சிருக்கீங்க? அப்படி பார்க்காதீங்க பாலா. பின்ன வானு கூப்பிடுறப்ப வந்து உட்காந்துருக்கணும், இல்லைன்னா இப்படிதான் பிடிச்சி இழுப்பேன். ஹலோ எஸ்கியூஸ் மீ. இப்போ நாங்கள் என்ன பண்ணாலும் உங்களால கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா ஏதோ உங்க கழுத்துல தொங்கிட்டு இருக்கே தாலி, அது நான் கட்டினது. ஸோ நீ என்னோடது, ஓகேவா? என்ன வேணாலும் பண்ணலாம். தாலி கட்டிட்டா உடனே பொண்டாட்டி ஆயிருவாங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் என்னடி?
இந்த மாதிரி ஒரு தருணத்துக்காக தானே இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட எப்படிலாம் சொன்னேன், பாலா நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதா, எவ்வளோ அழுத, எவ்வளோ குழம்புன. இப்போ பாத்தியா இவ்வளோ ஹாப்பியாக இருக்கு தெரியுமா? பாலா, நான் பயந்தது எல்லாமே உண்மைதான். ஆனா என்னென்னமோ நடந்துருச்சு நம்ம கல்யாணத்துல. உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகும்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளோ நடந்துருச்சு. ஆனா இந்த மாதிரி உங்க மார்பு மேல சாயிற இந்த வரத்துக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுதான் விதி. கல்யாணம், குழந்தை இதெல்லாம் நம்ம கையில் இல்லை. எல்லாமே கடவுளாக பார்த்து அமைச்சு கொடுக்கறது தான். புரியுதா? ஆனால் காதல் உண்மையானது தான். அந்த காதல் உண்மையானதாக இருந்தால் யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ என் தங்கச்சியோட காதல் உண்மையானது. அதனால அவளோட காதலனோடய சேர்ந்துட்டா. இப்போ நம்மளோட காதல் உண்மையானது. நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டோம். அப்புறம் சீ, போங்க பாலா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சும்மா தான் கேட்டேன். ஓகே, அப்புறம் எதுவாக இருந்தாலும் உனக்கு விருப்பமாக இருந்தால் தான். புரியுதா? உனக்கு விருப்பம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டேன். உன் லைஃப்பில் என்னென்னலாம் நீ அச்சீவ் பண்ண நினைக்கிற எல்லாமே பண்ணு. எதுக்கு நான் குறுக்க இருக்கவே மாட்டேன். புரியுதா? நீ சொல்கிறதான், எதுவாக இருந்தாலும் நீ சொல்கிறதான். உன் பேச்சுக்கெல்லாம் மறு பேச்சு நான் பேசவே மாட்டேன். ஓகேவா? என் வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கு என்ன பாலா இருக்கு? இனி எனக்குன்னு எதுவுமே கிடையாது. என் வீட்டில் இருந்த வரைக்கும், அதாவது என் அப்பா அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும் அவங்களுக்காக வாழ்ந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் எனக்காக வாழ்ந்தேன். இனி வாழ்க்கை முழுசும் உங்களுக்காக மட்டும்தான் வாழ போகிறேன் பாலா. அதனால் நம்ம லைஃப்பை இப்போவே ஸ்டார்ட் பண்ணலாம் பாலா. ஓ, ரியலி? ஆமாம், பின்ன ரியலி அந்தலின் உங்களை. ஏங்க, நான் 10 நிமிஷம் ஆச்சு. ஆனால் என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறீங்களே. என்னங்க, தாலி கட்டியிருக்கீங்க, பொண்டாட்டிக்கு மரியாதை இல்லையா? என்னங்க திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஏங்க ஏங்க கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் கார்த்தி. என்னங்க, ஏதோ பனிஷ்மெண்ட்லாம் தருவேன்னு சொன்னீங்க தாலி கட்டுறதுக்கு முன்னாடி. இப்படி ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறீங்களே. என்னை கொஞ்சம் பாருங்க. ஐயோ, இது கலையா? என்ன அழகு! ஐயோ, ஆனாலும் கெத்த விட்டுறக்கூடாது. நான் ஒன்னும் நீ நிக்க சொல்லலையே. போய் பாலை வச்சுட்டு தூங்க வேண்டியதானே? என்னடா இப்படி பேசுற? இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்ரா, தூங்க சொல்ற? தாலி கட்டிட்டா பொண்டாட்டி ஆயிருவியா? எல்லாமே நடந்துடணும்னு ஏதாவது இருக்கா என்ன? போய் பாலை வச்சுட்டு தூங்குற வேலை. எதுக்குடா இப்பெல்லாம் பேசுற? அப்ப நம்ம பொண்டாட்டி இல்லையா? பொண்டாட்டி இல்லாம தான் என் கழுத்துல தாலி கட்டுனியா? என்னடா? ஆமாப்பா, அதான உண்மை. லவ் பண்ணும் போதே புருஷன் பொண்டாட்டின்னு எதுக்கு சொல்லிக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா அதுக்கான அர்த்தம் என்னன்னு நான் புரிஞ்சுதான் கரெக்டா இருந்தேன். ஆனா எனக்கு பொண்டாட்டி இருக்கவங்க தான் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் எதுக்காக அப்படி பண்ணனேங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் ஏன்டா அப்படி பண்ற? நீ பண்ண விஷயத்த பத்தி நான் இங்க இருக்கவே கிடையாது. புரியுதா? சொல்லப்போனா நீ என் தங்கச்சிக்கு உதவி பண்ணியிருக்க, என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்திருக்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீ என் பொண்டாட்டி. அப்படி நான் என்னைக்குமே சொல்லவே மாட்டேன். புரியுதா? ஆனா ஒரு கேவலம் அவன் போய் மிரட்டினதுக்காக என்கிட்ட பேசாம என்னை அவாய்ட் பண்ற மாதிரி நடிச்சு, இல்ல தெரியாம தான் நான் கேட்குறேன். அவன் உன்னை அப்படி என்னதான் பண்ணிடுவான்? நீ இந்த ஒரு வார்த்தையை நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் அண்ணன் கல்யாணத்தையும் நிறுத்தியிருக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கு. அதான ஒரு நல்லது நடந்திருக்கு. என் தங்கச்சி வாழ்க்கையை தானே அவன் நாசம் பண்ணியிருக்கான். அது எனக்கு தெரிய வந்திருக்கு பாத்தியா? ஆனா எனக்கு என்ன தெரியுமா கோவம்? நீ என்கிட்ட சொல்லாம இருந்தது மட்டும்தான். அப்ப நீ என் மேல நம்பிக்கை வச்சிருந்தது, நீ புரிஞ்சுக்கிட்டது, அவ்வளவுதான் இல்லையா? தப்புதான். பேருக்குனே உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சதுக்கு தான் நம்ம
நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள தேவையில்லாத பிரிவு வந்துச்சு. ஆனா இது அப்படி இல்ல. என் அண்ணன் லைஃப் போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல தாண்டா எதையுமே சொல்லாம இருந்தேன். ஆனா எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, என் காதல் உண்மையானது, என் காதல் என்ன விட்டு போகாதுன்னு. ஆனா நான் எவ்வளவு தெரியுமா அழுத, உன்னை அவாய்ட் பண்ற மாதிரி நடிச்சு. சாரிடா, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். இனிமே நீ என்ன சொன்னாலும் கேட்குறேன். சாரிடா, என்ன மன்னிச்சுக்கோ. மன்னிப்பியா? பொண்டாட்டியும் மன்னிக்க மாட்டியா? ஆர்த்தி பத்தி உனக்கு நல்லாவே தெரியும், தப்பு பண்ணிட்டா அவ்வளோ சீக்கிரத்துல மன்னிக்க மாட்டான்னு. ஸோ நான் உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். இந்த பனிஷ்மெண்ட்டு எப்போதுமே போகவே போகாது. அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட். இந்த பனிஷ்மெண்ட்டை நீ எனக்காக செஞ்சுதான் ஆகணும். செய்வியா? நான் பண்ண தப்புக்கு நீ என்ன சொன்னாலும் செய்வேன். என்ன பனிஷ்மெண்ட் சொல்லுடா. ஆமா, ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். இது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா எப்போதுமே மாறவே மாறாது இந்த பனிஷ்மெண்ட். எப்படின்னா, நம்ம ரெண்டு பேரும் காலேஜ் போவோம்ல, அதாவது இன்னும் 6 மாசம் தான் எனக்கு காலேஜ். ஆனால் நீ 1 இயர் படிக்கணும், புரியுதா? இந்த 1 இயரும் ரெண்டு பேரும் காலேஜ் நீ ஒன்றா தான் போவோம், புரியுதா? அப்படி போகிறப்போ காலையில் ரெண்டு பேரும் காலேஜ் கிளம்பும் போது எனக்கு 100 முத்தம் கொடுக்கணும். 100 முத்தம் கொடுத்தாதான் உன்னை காலேஜுக்கு விடுவேன், இல்லைன்னா விட மாட்டேன். இதுதான் உனக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட். இது நம்ம ரெண்டு பேரும் இந்த மண்ணை விட்டு போறதுலேருந்து இருக்கணும். இருக்குமா? பனிஷ்மெண்ட்டுக்கு ஓகேவா? என்னது 100 முத்தமா? டேய், என்னை என்னடா நினைச்ச? ஹேய், இதை நீ முடியாதுன்னா சொல்லவே முடியாது. பனிஷ்மெண்ட்மா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? நோ 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 நோ. ஸோ நான் சொன்ன பனிஷ்மெண்ட்டுக்கு நீ ஓகே சொல்லிதான் ஆகணும், ஓகேவா? டெய்லியும் 100 முத்தம். எப்படி? 100 முத்தம் தானே கொடுக்குறேன். என் புருஷனுக்கு இல்லாத முத்தமா? சரி, உட்காந்து பேசலாமா? கலைமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம். நம்ம ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடந்ததை நீயும் நினச்சி பார்க்கல, நானும் நினச்சி பார்க்கல. இது இது நம்ம ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் நடந்ததை நீயும் நினச்சி பார்க்கல, நானும் நினச்சி பார்க்கல. எல்லாமே இப்படின்றதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, புரியுதுடா கார்த்தி, நீ என்ன சொல்ல வரேன்னு. நம்ம ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் தான் வேகமாக நடந்துருச்சு. ஆனால் இந்த விஷயம் வேகமாக நடக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற. அதாவது நீயும் படிக்கிற, நானும் படிக்கிறேன். இப்படி ஒரு சூழலில் நம்ம ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆனதே ரொம்ப தப்பு. அந்த சமயத்தில் இந்த விஷயம்லாம் வேணான்னு நானும் தாண்டா நினைக்கிறேன். ஆமாம் கலை, நான் உங்ககிட்ட உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு தான் உன் கழுத்தில் தாலியே கட்டுவேன்னு. ஆனால் விதி இப்படி தான் அமைஞ்சிருக்கு. சரி விடு, எங்கே எப்போ நடந்தாலும் என்ன, நம்ம ரெண்டு பேர் தானே கல்யாணம் நடக்க போகுது. அது முன்னாடி நடந்துருச்சு. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனுக்குடனே நடக்கக்கூடாது என்ன. அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீயும் படிக்கிற, நானும் படிக்கிறேன். நான் இன்னும் 6 மாதம் தான் படிக்க போகிறேன். அதோட என்னோட காலேஜ் லைஃப் முடிஞ்சுது. அடுத்து நீ 1 இயர் படிக்கணும், புரியுதா? அதனால தான் சொல்கிறேன். நான் படித்து நல்ல வேலை வாங்கிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு போனதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் என்ன. நீ நல்லா படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஏதாவது ஒர்க்கு கூட நீ போக வேண்டாம், புரியுதா? நீ எனக்காக இரு, ஆனால் நல்லா படிக்கணும், புரியுதா? படிக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள இந்த மாதிரி எந்த விஷயமுமே வேணாம். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சோடனே அடுத்தடுத்துன்னு மாறிட்டு போகிறத விட நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக வாழ்ந்துட்டு போகலாமே. நான் அப்படி யோசிக்கிறேன். நான் சொன்னதில் எதுவும் கஷ்டமா உனக்கு? இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு? நம்ம ரெண்டு பேரும் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டது, என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி போனது, இது எதுவுமே என் அம்மாவுக்கு தெரியாது. இது எல்லாத்தையும் அம்மாக்கிட்ட எடுத்து பொறுமையாக சொல்லணும். நம்ம ரெண்டு பேரும் படிப்பை முடிச்சுட்டு என் ஊருக்கு போவோம், புரியுதா? அங்கே போய் நம்ம ரெண்டு பேரும் நம்ம வாழ்க்கையை தொடங்கிக்கலாம். என்ன நான் சொல்கிறது உனக்கு ஓகே தானே? இதனால் ஒரு கஷ்டமும் கிடையாது. அதான் சொல்கிறேன்லடா, நீ சொல்கிறதா சரி. சரியா, நீ பேசுனதுக்கப்புறம் நான் எதுவுமே பேச மாட்டேன். என்ன லவ்வுக்குள்ளே இதுதானா தெரியாமல் தான் நான் கேட்குறேன். உங்ககிட்ட அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது, என்கிட்ட அண்டர்ஸ்டாண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்கிறதான் வாழ்க்கை, ஓகேவா? அதுக்கப்புறம் தான் இதெல்லாம். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம படிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் இது ஒன்றும் அவ்வளோ அவசியமே கிடையாது. ஓகேவா? நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் ஊரில் நம்ம அத்தை அப்புறம் தங்கச்சி எல்லாரும் கூட சேர்ந்து அங்கே போய் இருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை தொடங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் நம்ம லைஃப்பில் ஸ்டெடி ஆகணும். ஸ்டெடி ஆகிட்டு தான் கல்யாணமே பண்ணிக்கணும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் முன்னாடி நடந்துருச்சு. குழந்தை குட்டிலாம் மெதுவாக போவோமே, ஒரு அவசரமும் கிடையாது, ஓகேவா? அது வரைக்கும் உனக்கு நானும் எனக்கு நீயே இருப்போம். ஓகேவா? நான் எதுவும் நினைக்க மாட்டேன்டா புருஷா. ஐ லவ் யூ. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக
அன்னைக்கு நீ அழுகாம நின்றியே என்னையும் மீறி உன்னை நான் நிறையாவே காயப்படுத்திட்டேன். இனி எதுக்காக உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீ என்னோட கார்த்தி, எனக்கானவன். ஐ லவ் யூடா. ஏய் லூசு, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அதெல்லாம் அப்பவே மறந்துடுன்னு சொல்லி சொன்னானா இல்லையா? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிரு. இனி நமக்கான லைஃப்பை நம்ம வாழணும். புரியுதா உனக்கு? ம் சரிடி, நீ சிரிச்சா எவ்வளோ அழகா இருப்ப தெரியுமா? அதுவும் இப்ப இருக்க காஸ்டியூம்ல. சரிடி. ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா இரவை கேட்கலாம் இடியல் தாண்டியும் இரவே நீருமா என் கனவில் நான் கண்ட நாளிதுதான் கலாப காதலா பார்வைகளா பல கதைகளா பேசிடலாம் கலாப காதலா வேல் தொடும் தூரத்தில் வரம் இருக்கு போதும் போதும் வாழ விடிய மறந்திட ராத்திரியே வேற எதுவும் வேணாம் பார்த்தே போதி என்னமாய் ஒன்னானே செஞ்ச யாத்தே தாங்கல ஊத்த காட்டல உதய ததமிச தீபூமையா போக சாபந்தா நானும் கூட தாச